வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு பிடித்த உங்கள் பங்கு சந்தை அப்டேட் சேனலுக்கு மீண்டும் வருக. பங்கு சந்தை சம்பந்தமான முக்கிய செய்திகள், பரிசோதனைகள் மற்றும் உங்கள் முதலீட்டுக்கான வழிகாட்டுதல் ஆல் இன் தமிழ். இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அழுத்துங்க. இன்று செப்டம்பர் 26 இந்திய பங்கு சந்தை சிறிய அளவில் சரிவை கண்டது. நிப்டி 50 24,900க்கும் கீழ் முடிவடைந்தது மற்றும் சென்செக்ஸ் 550 புள்ளிகளுக்கும் மேல் வீழ்ச்சி கண்டது. அமெரிக்கா H1B விசா கட்டண உயர்வு உள்ளிட்ட கொள்கை மாற்றங்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நிதி வெளியேறல் ஆகியவை சந்தையின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தின. இன்றைய முக்கிய ஸ்டாக்ஸ் ஹைலைட்ஸ். ICICI வங்கி சற்று மட்டுமே 0.47% சந்தையை விட நல்லா பர்ஃபார்ம் செய்தது. டாடா ஸ்டீல் சுமார் 0.23% வீழ்ச்சி அடைந்தது. அதானி குடும்பத்தின் பங்குகளின் விலை பெரிதாக உயர்ந்தது. செபி குற்றச்சாட்டை நிராகரித்ததால் தொடர்ந்து முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கை மீண்டும் ஏற்பட்டது. மீண்டும் ஒரு நல்ல செய்தி. HSBC இந்திய பங்கு சந்தை ஓவர்வெயிட் அதிக முதலீடு பரிந்துரை என அப்டேட் செய்துள்ளது. அவர்களின் கணிப்புப்படி 2026 முதலீடுகள் சென்செக்ஸ் 94,000 வரை சென்று சேரும் என கூறியுள்ளார்கள். மேலும் இந்தியாவில் IPO ஃபைலிங் மற்றும் முதலீடு ஈடுபாடுகள் 2025 புதிய உச்சத்தை எட்டும் என JP மோர்கன் தெரிவித்துள்ளது. புதிய ஷேர்களுக்காக காத்திருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அப்படின்னா இப்போ என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? தினசரி சரிவுகளை பார்த்து பதற்றப்படாம நீண்ட கால கண்ணோட்டத்துடன் நிதானமாக முதலீடு செய்யுங்கள். குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க. கேஷ் ஒன்று தயாரா வைத்திருங்க சந்தை வாய்ப்புகளுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு நம்ம சேனலுக்கு பக்க பலமா இருக்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முதலீடு நிதானமாக பண்ணுங்க, நிதியில் அறிவில் வளருங்க.